ஒரே போன் கார்டுல 1,00,000 ரூபாய் இழந்துட்டு இந்த மனுஷன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஐயோ என் மொபைல் இருந்து காசு போயிடுச்சுங்க, ஓடிபி சொன்னாங்க அப்படிங்கிற பழைய என்ன போய் இப்ப ஓடிபி சொன்னாதான் காசு போகும் கிடையாதுங்க. ஓடிபியை தாண்டி பல விஷயங்களை வந்து இப்ப மக்களுக்கு வந்து ஏமாத்துறதுக்கு பல பேர் வந்து கிளம்பிட்டாங்க. அது வெஸ்ட் பெங்கால்ல வந்து பல பேர் இங்க வந்து இந்தியர்களை வந்து ஏமாத்தி காசை வந்து வாங்கியிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பல பேர் வந்து முன்னாடி ஓடிபி சொல்லி பேங்க் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லி அதனால ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பழைய கதை இப்போ வந்து ட்ரெண்டிங்கே மாறிடுச்சு. பார்கோடை வச்சு நீங்க ஸ்கேன் பண்ணி உங்ககிட்ட இருந்து அமௌண்ட் நாங்கள் வந்து சென்ட் பண்ணுறோம், 2 ரூபா சென்ட் பண்ணுறோம், வருதான்னு பாருங்க, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் வந்து நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துற விஷயம்லாம் இருக்குது. அது தொடர்ந்து இப்போ ஒரு வீடியோ நான் அதில் வந்து அட்டாச் பண்ணுறேன். அந்த வீடியோவில் தான் சொல்லியிருக்காங்க தெளிவாக. புது ட்ரெண்டாக வந்து இந்த பார்கோடில் நான் ஸ்கேன் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பார்கோடில் ஸ்கேன் பண்ணி அவரோட அக்கௌண்ட் மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃப் அக்கௌண்ட் மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட் எல்லா கூட ஆட் பண்ணி கான்டாக்ட் நம்பர்லாம் பிடிச்சி அவங்க வந்து இப்போ வரையுமே 1,00,000 ரூபா வரையும் ஏமாத்திருக்காங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோக்காக தாங்க இந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ பாருங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு வந்து இவர் ஃப்ரிட்ஜ் ஒன்று, இவங்க அம்மாவோட ஃப்ரிட்ஜ் ஒன்று சேல் பண்ண போறேன்னு OLXல ஒன்று ஆட் போட்டிருக்காரு. யூஸ்வலாக இந்த OLXலாம் இவர் பண்ண மாட்டாரு, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணாரு. ஒருத்தர் வந்து ஃப்ரிட்ஜ் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி அக்செப்ட் பண்ணியிருக்காரு. ஃப்ரிட்ஜை வந்து பார்த்துட்டு எடுத்துக்கோங்க, பணம் கொடுத்து எடுத்துக்கங்கன்னு சொல்லும்போது இல்ல நான் வந்து வாங்கி விற்கிற ஆளு, என்னோட ஆள் வந்து எடுத்துப்பாரு, நான் வந்து ஆன்லைன்ல உனக்கு பணம் அனுப்பிச்சிடுறேன், நீ வந்து இது கொடு, போன்பே நம்பர் கொடு அப்படிதான் சொன்னான். ஆக்சுவலா என்கிட்ட வந்து மெர்ச்சன்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கோம். சரி நமக்கு என்ன அக்கௌண்ட் தானே, நீ தானே காசு போட போறேன்னு சொல்லி நான் வந்து மெர்ச்சன்ட் அக்கௌண்ட் இருக்கு, என்னால வந்து பணம் உனக்கு அனுப்ப முடியாது, நான் உனக்கு QR கோட் சென்ட் பண்ணுவேன், நீ ஸ்கேன் பண்ணா உனக்கு பணம் வந்துடும். இது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். QR கோடுன்றது பணத்தை நம்மளால அனுப்ப மட்டும் தான் முடியும், ரிசீவ் பண்ண முடியாது. பட் ஸ்டில் அவன் வந்து ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்றதுக்காக ஒரு 2 ரூபாய் போட்ட QR கோட காமிச்சு நீ ஸ்கேன் பண்ணா உனக்கே வந்துடும் பாருன்னு சொன்ன மாதிரி அதே மாதிரி இவருக்கு 2 ரூபாய் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா அவன் வந்து அக்கௌண்ட் செக் பண்றதுக்காக 2 ரூபாய் அனுப்பிச்சிருந்தான். ஓகேங்களா? சோ அது வந்து பண்ண அப்புறம் வந்தது. சோ அதனால அதே மாதிரி 12,000 வந்துரும் சொல்லிட்டு தான் நான் பே பண்ணேன். சோ டீல் வந்து பேசுனது 12,000 ஃப்ரிட்ஜுக்கு. ஸோ அதனால 12,000 வந்து இவர் ஸ்கேன் பண்ண உடனே திரும்பி வரும்னு எதிர்பார்த்தாரு, ஆனா பணம் போயிடுச்சு. இதுதான் முக்கியமான விஷயம். அவன் வந்து அங்க அவ்வளவு ஹார்ஷா பேசி 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 நீ ஏன் பணத்தை ஏமாத்திட்டன்ற அளவுக்கு இவரை நம்ப வச்சு நீ இப்ப அனுப்பு டபுளா உனக்கு வந்துரும் அப்படின்ற அளவுக்கு 1.5 மணி நேரம் போன்ல பேசி 12, 24 அப்புறம் 38 திருப்பி 20, 24 கிட்டத்தட்ட 88,000 இவர் அக்கௌண்ட், என் அக்கௌண்ட், இவர் ஃப்ரெண்டோட 2 அக்கௌண்ட்னா மொத்தமும் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஏமாத்திட்டான். நடுவுல ட்ரஸ்ட் பண்றதுக்கு நான் இன்னும் 2,000 ரூபாய் போட்டு 1,000 ரூபாய் போய் பண்ண 2,000 ரூபாய் அது மாதிரி வந்துச்சு எங்களுக்கு. நான் அதுக்கப்புறம் தான் திருப்பி இன்னொரு 20+24 பே பண்ணோம். நான் அண்ணா நகர் சாந்தி காலனில இருக்கேன், நான் வந்து கடை வச்சிருக்கிறேன் அங்கதான் அப்படின்றது போட்டோல இருந்து ATM போட்டோ, மிஷின் போட்டோ, QR எல்லாமே அவனுக்கு ரியலா வச்சிருக்காங்க. அனுப்புற நம்பர் நேம்ல இருந்து எல்லாமே அமைச்சிருந்தான். See, it's not about நம்ம ஏமாறல தவிர அவங்க ட்ரஸ்ட் வந்து பில்ட் பண்றாங்க பாருங்க. 12,000 விட்டது பிடிக்கணும்ன்ற அந்த ஒரு இது வந்து நமக்கு வந்துருது. சோ எல்லாரும் வந்து 14 டிஜிட் சொல்லக்கூடாது, பின் சொல்லக்கூடாது, OTP வந்தா சொல்லக்கூடாது அப்படின்றத தாண்டி இந்த ஸ்கேம்ல நிறைய வெரைட்டி இருக்கு, என்னென்னமோ இருக்கு. சோ அதை பத்தி நம்ம எல்லாருமே